எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். நம்ம பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. அதாவது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற வீடு தான் பார்க்க வந்துருக்குறோம். ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிஞ்சிச்சுங்க, பெயிண்டிங் ஒர்க் போயின்னு இருக்குது. இதுதாங்க அந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இந்த மேலே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அதில் கிளாஸ் வந்துடுங்க. அதுமாதிரி இந்த விண்டோ நீட்டாக இருக்கு இல்லைங்களா, கேப்பு, இதுலேயும் உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்துடும். ப்ராப்பர்ட்டி ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 20, லென்த்து பார்த்திங்கன்னா 50, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHK பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க, அதாவது கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. ப்ராப்பர்ட்டிக்கு தற்சமயம் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாதுங்க. அவங்க ஜஸ்ட் ஓப்பனில் விட்டுருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். உங்களுக்கு ட்ரைனேஜ் உண்டான பைப் லைன் ஜஸ்ட் ஓப்பனில் விட்டுருக்காங்க. ஸோ ரோடு பார்த்திங்கன்னா தற்சமயம் மண் ரோடு தாங்க, ஒரு 23 ஃபீட் ரோடுங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி நம்ம உள்ளேருந்து பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி ரோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்டெப்ஸு ஹைட்டில் கொடுத்துருக்காங்க, நல்லா ஹைட் ஏற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் ஒரு 2 to 3 டைம்ஸ் ரோடு டெவலப் பண்ணால் கூட நம்ம ப்ராப்பர்ட்டி மேலே தாங்க இருக்கும். அதை பிளான் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அட் ப்ரெசென்ட்டில் பார்க்கும்போது கார் ஏற்ற கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியும். ஆனால் இந்த பக்கம் ரோடு சேங்ஷன் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ரோடோட ஹைட்டு ஏறும்போது நம்ம கார் ஈஸியாக மேலே ஏற்றலாங்க. ப்ராப்பர்ட்டியை உள்ளேருந்து பார்த்துடலாம். கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீட்டர் கார் பார்க்கிங்கு. உங்களுக்கு ஒரு 5 சீட்டர் கார் பார்க்கிங் விட்டு நீங்கள் சைடில் ஒரு 2 வீலர் விடலாம். அதே போல் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் கொடுத்தாங்க அண்டர் த ஸ்டேர் கேஸ். நம்மளா அண்டர் த ஸ்டேர் கேஸ்லேயே உங்களுக்கு இன்வெர்டர் வைக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அந்த ஸ்டெப்ஸுக்கிட்டே உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்க. வெளியில் போய்ட்டு வந்தால் கை கால் கழுவுனா அங்கேயே கழுவிட்டாங்க. இது மெயின் டோரோட டிசைனுங்க, மெயின் அறுவகாலோட டிசைனு. பாலிஷ் ஒர்க் பண்ணல. சைடில் ஒரு நல்ல பெரிய விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு லென்த்தான ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்லேருந்து ஒரு 2 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே போகிறதுக்கு, ஹாலுக்கு போகிறதுக்கு. ஹால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பாருங்கள், ஹாலுக்கு முன்னாடி ஒரு லைட் செட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க, வுட் ஒர்க் பண்ணி. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பார்த்தாவே தெரியும், ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷனான ஒரு லைட் செட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. டீசென்ட் அண்ட் சிம்பிள் அண்ட் டீசெண்டாக இருக்குதுங்க. ஹால்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வால் சீலிங் ஒர்க் பண்ணிவிட்டு அதில் லைட் செட்டிங் கொடுத்துருக்காங்க. ஹால் உங்களை சென்டரில் தான் காட்டுறேன். டிவிக்கு உண்டான ஷோ கேஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான கலரில் உங்களுக்கு ஒரு ஷோ கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது அந்த லைட் செட்டிங் சொன்னீங்களா என்ட்ரன்ஸில், அதாவது ஹாலுக்குள்ளே வரும்போது இந்த ஃபுல் கவர் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது கிச்சனுங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க கிச்சனும் ஒரு நல்ல ஒரு நார்மலான ஒரு மாடரேட்டான ஒரு கிச்சன் தாங்க. ஒரு சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, கபோர்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு பூஜை ரூமுக்காக கொடுத்துருக்காங்க, கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஹிந்துஸாக இருந்தால் நீங்கள் இதை பூஜை ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை முஸ்லீம்ஸாக இருந்தால் நீங்கள் இதை மேலே அப்படியே ஷெல்ஃப் மாதிரி போட்டு நீங்கள் ஷெல்ஃபாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிராசரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு ஒன்று ஷெல்ஃபாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்லாப்ஸ்லேருந்து குக்கிங் பண்ணுற ஸ்லாப்ஸ்லேருந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஃபீட்டுக்கு உங்களுக்கு ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க.
இதே போல் இந்த சைடில் ஒரு வாஷ் ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து நீங்கள் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணிக்கலாம், அதுக்கு உண்டான பாயிண்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டர் டேப் அதுவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் முனிசிபாலிட்டி வாட்டர் வந்துன்னா, கார்பரேஷன் வாட்டர் நாளைக்கு வருதுன்னா எதுவும் கனெக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், இல்லைனா நம்ம இது வந்து ஜஸ்ட் நார்மலாக ஒரு பாத் ஏரியா கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு குளிக்கிற ஏரியா கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஹால்லே ஒரு காமனாக ஒன்று கொடுத்துருக்காங்க. காமனாக வெளியில் அண்டர் த ஸ்டேர்கேஸும் ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த சைட்லேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூம்ங்க. வென்டிலேஷனுக்கு ஒரு ஓடிஎஸ் ஒன்று கொடுத்து அதுக்கு நேராக ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் பண்ணி கிரில் கட் போட்டிருக்காங்க. இதில் ஸ்லைடிங் டோர் வருங்க. அந்த விண்டோ பார்த்தீங்கன்னா அது அந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் விண்டோங்க. ஸோ ரெண்டு கடையில் வந்து ஒரு ஓடிஎஸ் கொடுத்து மேலே கிரில் போட்டு உங்களுக்கு சேஃப்டி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க, ஒரு ராஃப்டரும் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 ஃபீட்டுக்கு உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஹீட்டர் ஷவருக்கு உண்டான பாயிண்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அதெல்லாம் இங்கே ஃபிட்டிங்ஸ் நடக்கல. ஃபுல் ஃபிட்டிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறாங்க. இது செகண்ட் பெட்ரூம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் பெட்ரூம், அதாவது மாஸ்டர் பெட்ரூம்ங்க. ஒர்க்கு போயின்னு இருக்குது, அதனால் என்ன திங்ஸ்லாம் அங்கே இருக்குது. ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஒரு விண்டோங்க, இந்த ஓடிஎஸை கவர் பண்ணுற மாதிரி விண்டோ வென்டிலேஷனுக்காக. இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் தாங்க. இதுலேயும் வாட்டர் ஹீட்டர் கொண்டான பாயிண்ட்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஷவர் கொண்டான பாயிண்ட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஒரு 7 to 8 ஃபீட்டுக்கு உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டியை மற்ற டீட்டெயில்ஸுக்கு நான் வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரிஞ்சால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது சேல் பண்ணால் எங்களை அப்ரோச் பண்ணால் மேலே தெரிய நம்பருக்கு அப்ரோச் பண்ணுங்கள். உங்கள் ப்ராப்பர்ட்டி உங்கள் டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் சேல் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.